பொங்கல் பண்டிகை ஒட்டி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறதை பார்த்து வருகிறோம். 3வது சுற்று நிறைவடைந்த நிலையில் 4வது சுற்று தொடர்கிறது. இதனை குறித்து முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. நிஷா, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது வெகு விமர்சையாக விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. 4 சுற்றுகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு காளைகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதுவரை தற்போது ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 200க்கும் மேற்பட்ட காளைகளானது அவிழ்த்து இருக்கிறது. ஜல்லிக்கட்டு பொறுத்தவரை அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு காளைகளும் தயார் நிலையில் மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு தற்போது வாடிவாசலில் அவிழ்த்து விடுவதற்காக காத்திருக்கிறது. இதனை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனை செய்த பிறகு அவிழ்த்து விடக்கூடிய நிலையில், அதே போல மருத்துவ பரிசோதனைக்காக பரிசோதனை செய்த ஜல்லிக்கட்டு வீரர்களும் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காளைகளுக்கும் பல்வேறு பரிசு பொருட்களானது வழங்கப்பட்டு வருகிறது. தங்கக்காசு, அண்டா, அதே போல கண்ணில், இருசக்கர வாகனம், சைக்கிள் என அடுத்தடுத்து வழங்கப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு வெகு விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏராளமான பார்வையாளர்களும் இங்கு மாடங்களில் கூடியிருந்து பல்வேறு மாடி வீட்டினுடைய மேற்கூரையில் ஏற்றி பார்த்து வருகிறார்கள். ஜல்லிக்கட்டை தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. உங்களுக்கு நன்றி அருண்.